ஓம் கம் கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று ஜோதிடத்தில் ஒரு பழமொழி. நவக்கிரகத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தனிப்பட்ட குணம். இந்த கிரகத்துடைய திசை நம்முடைய வாழ்க்கையிலே நடந்தால் இப்படித்தான் பலன்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதில் சனி பகவானை பற்றி பார்க்கிற போது இந்த சனி பகவானுக்கு கர்ம காரகன் பேர். சனி பகவான் அவனுடைய ஜாதகத்தில் நம்ம ராசி கட்டத்திலே அவர் எந்த இடத்துல இருக்கார், அது முற்பிறவியிலே நாம் செய்ய தவறிய கடமை அப்படின்னு அர்த்தம். ஒருத்தருக்கு ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன அர்த்தம்? போன ஜென்மத்தில் குடும்பத்திலே அவர் பொறுப்பற்று இருந்தார், சரியாக சம்பாதிக்கலை, குடும்பத்தை சரியாக வழிநடத்தவில்லை, நல்ல வார்த்தைகளை அவர் பேசவில்லை, குடும்பத்தாரை அரவணைத்து செல்லவில்லை, இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம். அப்போ இந்த சனி பகவான் எந்த கட்டத்திலே இருக்கிறாரோ அந்த கட்டத்துடைய கர்ம வினைகளை நாம் அனுபவிக்கிறோம். அதுதான் இந்த கோச்சார கிரகத்துடைய அடிப்படை, கோச்சார பலன்களின் அடிப்படை. இந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருநள்ளாறு கோயில் கணக்குப்படி வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். திருநள்ளாறு தர்ப்ப ஆரண்யேஸ்வரர் கோயிலிலே நடைபெறக்கூடிய கருத்தரங்கிலே இந்த சனி பகவானை பற்றி பேசும்படி என்னை பணித்திருக்கிறார்கள். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா அப்படின்னு கீதையுடைய சாரத்தை எடுத்து அப்படியே கண்ணதாசன் எழுதியிருப்பார். இதுதான் எனக்கு கும்பராசியை பற்றி பேசுகிற போது தோன்றுகிறது. கும்பராசிக்கு கடந்த சில ஆண்டுகளாக ஹெல்த் இஷ்யூ, பிஸ்னஸில் ப்ராப்ளம், நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க. அப்படி அனுபவிக்க வேண்டிய ஆட்களா நீங்கள்? வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் தனிமையை மனசு விரும்பிச்ச, எவ்வளவு காலம் கண்ணீர் விட்டு கதறி இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கை நிம்மதி இல்லைங்க, நிம்மதி இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் என்னை புரிஞ்சுக்கிடவே இல்லை. சரிங்க, அவர் என்னை புரிஞ்சுக்கிற காலகட்டம் வரும்போது பாருங்கள், வீட்டில் ஒரே பொருளாதார பிரச்சனைங்க. கடந்த சில வருஷமாகவே குடும்பத்தில் பொருளாதாரம் திருப்தியாக இல்லை. கஷ்டப்பட்டு தாங்க பிஸ்னஸ் பண்ணுறோம், ஆனால் அந்த பிஸ்னஸ் லாபமாகவே இல்லைங்க. என்னங்க இது? உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாதுனாங்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கையால் எங்கள் வாழ்க்கை இருக்குது. இது என்னங்க அப்படி இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்கள் இல்லை, ஜென்மத்தில் சனி பகவான் இருந்தார். அதனால தான் நான் சொன்னேன், நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமான இல்லை, விதி செய்த குற்றம். இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது? உங்களை பிடித்து ஜென்மச்சனி விலகிவிட்டார். இவ்வளவுக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி, மற்றவங்க அளவுக்கு உங்களுக்கு கெடுதல் பண்ணலை. ஆனால் நீங்கள் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தானே தெரியும். மிகப்பெரிய கஷ்டத்தை நீங்கள் பட்டுட்டீங்க. இப்போ 2ஆம் இடத்திற்கு சனி பகவான் சென்றிருக்கிறார். 2ஆம் இடம் என்பது அற்புதமான ஸ்தானம் சனி பகவானுக்கு. ஒரு பக்கத்தில் நன்மை தருவார், ஒரு பக்கத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுவும் உண்மை. டோட்டல் நல்லதுன்னு எடுத்துக்கிடக்கூடாது. ஏன்னா சனி ஏற்கனவே கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ இருக்கும், கடன் தொல்லை இருக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும், பிள்ளைகளுக்கு சில ஹெல்த் இஷ்யூ இருக்கும், குடும்பத்தில் சில கருத்து மாறுபாடு இருக்கும். இதெல்லாம் இருக்குங்க, இன்னும் கூட கொஞ்சம் நாளைக்கு இருக்குங்க. நீங்கள் ஓவராக நம்ம தப்பிச்சிட்டோம்னா நான் சொல்லலைங்க, ஆனால் தாங்கக்கூடிய சக்தி இப்போ கிடைச்சிடும். பழைய துன்பங்கள் 90% நம்மளை விட்டு வெளியே போயிருங்க. பெரிய யோகங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 2ல் சனி உட்கார்றாரு பாருங்க. 2ஆம் இடத்துல யாருக்கெல்லாம் சனி இருக்கிறதோ மிகப்பெரிய வாழ்க்கை அவர்களுக்கு கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக கிடைக்கும். ஒருத்தர் சரியாக உழைக்கலைன்னா கூட மூதாதையர் சொத்து இருக்கும், அப்பாவோட பையன் உட்காந்துக்கிட்டு இருப்பார், தந்தையுடைய வசதிகள் எல்லாத்தையும் அவர் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பார், நல்ல காரு பங்களான ஆடம்பரமாக வாழ்வார். எனக்கு 2ல் சனி இருக்கு, அவர் ஒன்றும் உழைக்கலை, அவருக்கு எங்கெங்க வருமானம் வரும்னா குடும்பத்து வருமானம் ஒரு பெரிய அளவுக்கு ஆகியிருக்கும். அப்படி இல்லைன்னா உழைத்து வரக்கூடியவர்களை உச்சத்துக்கு கொண்டு செல்லும் 2ல் இருக்கக்கூடிய சனி நல்ல காசை கொடுக்கும். இப்போது 2ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறாருன்னு உடனேயே இந்த கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தில் ரொம்ப நாளாக பணத்தட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க பாருங்க. அந்த பணத்தட்டுப்பாடுங்க வார்த்தை இன்னும் சொல்ல மாட்டீங்க. அதெல்லாம் பணம் வந்துருங்க அப்படின்னு நம்பிக்கை வந்துருக்கும், நம்பிக்கை வந்துடும். இப்போ பாருங்க, நீங்கள்
சனி செய்யக்கூடிய மாயாஜாலத்தை பாருங்கள். இது நாள் வரைக்கும் உங்கள் நெஞ்சில் உட்காந்து, உங்கள் தலைமையில் உட்காந்து, பணமே இல்லையேன்னு பரிதவிக்க விட்ட உங்களை, அதெல்லாம் காசு வந்துருங்க அப்படின்னு நிமிர்ந்து உட்கார வச்சிருவாருங்க சனி பகவான். காசு பணம் வருங்க. இது நாள் வரை உங்களுடைய மனைவி உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடக்கவில்லை அப்படின்னா, இன்னும் குடும்பம் தானங்க முக்கியம் அப்படின்னு உங்களுடைய மனைவி சொல்ல ஆரம்பிப்பார். உங்களுடைய கணவர் உங்களை பற்றியே கண்டுக்கிடவே இல்லை, பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எதுவுமே செய்யலைன்னா இப்போ அள்ளி கொடுப்பார். இது நாள் வரைக்கும் கிள்ளி கூட கொடுத்துருக்க மாட்டார், இப்போ அள்ளி கொடுப்பார். நல்லா வசதியாக வாழ்ந்து கிடக்கக்கூடிய வழிமுறைகளை தருவார். இது எல்லாமே பொருளாதார ரீதியாக நீங்கள் உயர போகிறீங்க. ஆனால் உங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியம். இந்த சனி பகவான் காலத்தில் மிக சுத்தமாக இருக்கணும். இன்னொன்று, யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. கும்பராசிக்காரங்க புரிஞ்சுக்கிடுங்க. கேரண்டர் கையெழுத்து போடாதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. இந்த சனி பகவான் உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. ஆஃபீஸில் கண்டிப்பாக ப்ரமோஷன் உண்டுங்க. கும்பராசிக்காரங்களுக்கு புது ஜாப் ட்ரை பண்ணாலும் கிடைக்கும், ஆஃபீஸில் ப்ரமோஷன் உண்டு. உங்கள் வீட்டிலங்க இந்த 2 வருஷம் 2.5 வருஷத்துக்குள்ளே பாருங்கள், கல்யாணம் கூடி வந்துடும். அது உங்களுக்காக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கலாம், கல்யாணம் கூடி வந்துடும். நிறைய நல்ல செய்தி காத்திருக்குங்க. பிஸ்னஸில் பெரிய லாபம் இருக்குன்னே சனி பகவான் சொல்கிறாருங்க. இவ்வளவு நன்மைகளும் ஒட்டு மொத்தமாக நம்ம அடையணும். என்ன செய்தால் நமக்கு பெரிய வெற்றி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி. காஞ்சி காமாட்சிக்கு நீங்கள் அபிஷேகம் செய்து புடவை சாற்றி அவளுக்கு வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும். சனி பகவான் நம்முடைய ராசிக்கு என்ன பலன்களெல்லாம் தரப்போறாரு அப்படின்னு உங்களுக்கு நான் விவரமாக எடுத்து சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நம்முடைய ராசிக்கு இந்த சனி பகவான் எந்த கட்டத்தில் இருக்கார்? முதல்ல உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து இப்போ பார்த்துடணும். சுய ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நட்பு வீட்டில் இருக்காரா, பகை வீட்டில் இருக்காரா அப்படிங்கிறத முதல்ல கணக்கு பண்ணணும். இரண்டாவது, இந்த கோச்சார சனி பகவான் இப்போ மீனத்தில் இருக்காரே, சுய ஜாதகத்தில் அவர் எந்த கட்டத்தில் இருக்கார்? அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் இந்த சனி பகவானுக்கும் இடையில் எவ்வளவு டிகிரிகள் அமைகிறது, என்ன ஆங்கிளில் இவர் இருக்கார், அதை பொறுத்து தான் இவர் நன்மை தருவாரா தீமை தருவாரா நம்ம முடிவு பண்ணிட முடியும். இந்த சனி பகவானுக்கு மந்தன்னு பேர். நிதானமாகத்தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடியவர். இவருக்கு சனீஸ்வரன் அப்படிங்கிற பேர் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இவருடைய பெயர் சனைஸ்வரன். சனைஸ்வரன், சனைஸ்வரன் என்றால் ஒரு காலை ஊன்றி நடப்பவர் அப்படின்னு அர்த்தம். ராமாயணத்தில் கூனிங்கிற ஒரு பாத்திரம், ராமர் மீது அவள் கொண்ட வெறுப்பு. சின்ன வயசில் ராமபுரான் கோலி விளையாடுகிற போது அந்த கோலி குண்டை அவள் மீது எரிந்து விட்டாருங்கிற கோபத்தில் இருக்கக்கூடிய கூனி ராமாயணத்தின் போக்கையே மாற்றுகிறாள். ராமனை அரசாட்சிக்கு வரக்கூடாது, அதற்காக கைகேயிக்கு தூபம் போடுகிறாள். ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஐடியாவை சொல்லிக் கொடுத்தவளையே கைகேயிக்கு சொல்லிக் கொடுத்து ராமபுரான் வாழ்க்கை போக்கையே மாற்றியவள் கூனி. அவள்தான் ராமாயணத்தில் வரக்கூடிய சனி. மகாபாரதத்தில் சகுனின்னு ஒருத்தர் இருந்தார், அந்த சகுனி தான் சனி. மகாபாரத போக்கையே மாற்றியவர். நியாயமாக தர்மருக்கு கிடைக்க வேண்டிய நாடு, பஞ்சபாண்டவர்கள் கிடைக்க வேண்டிய நாடு கிடைக்காதபடி செய்தவருக்கு சூதாட்டம் என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து மகாபாரத அமைப்பையே மாற்றியவர் சகுனி. ஆகவே தான் சூதாட்டத்தில் ஈடுபடாதீங்கன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இந்த சனி பகவான் பல்வேறு ரூபங்களிலே மனித வாழ்க்கையிலே புகுந்து கொள்கிறார். பொதுவாக வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரீங்கன்னா இந்த சனி காலத்தில் காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். ஏன்னா கால் விரல்கள் மூலம்தான் அவர் பரவுகிறார். பலருக்கு நரம்பு பிரச்சனை, உடம்பு பிரச்சனையெல்லாம் கொடுத்துட்றாரு. இப்படியெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுங்க, நாங்கள் நல்லா இருக்கணுங்க அப்படின்னா நீங்கள் சனி பகவானை ஆராதியுங்கள், கொண்டாடுங்கள். உங்களை நல்ல முறையில் அவர் காப்பாற்றுவார்.